சொந்த பாய் ஃப்ரெண்டே அவனோட கேர்ள் ஃப்ரெண்டை நம்ப வச்சு கூட்டிகிட்டு போய் ஹோட்டலில் அந்த பொண்ணுக்கு ட்ரக் கொடுத்து ரேப் பண்ணியிருக்கான். ரேப் பண்ணினது மட்டும் இல்லாமல் என்டையர் சீனோடைய வீடியோ எடுத்திருக்கான். அதோடு நிப்பாட்டாமல் 23 பேர் கூட கூட்டிகிட்டு போய் அந்த பொண்ணை ரேப் பண்ணியிருக்கான். அத்தனை விஷயத்தையும் வீடியோ எடுத்திருக்கான். இந்த விஷயம் தான் இப்போ இந்தியா முழுக்க பரவிக்கிட்டு இருக்கு. உலகம் முழுக்க எல்லாத்துக்கிட்டையும் போய் சேர்ந்துக்கிட்டு இருக்கு. இந்த விஷயத்தை நான் படித்து தெரிஞ்சுக்கிட்ட இன்ஃபர்மேஷன்ஸை இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். மேபி உங்களுக்கு இந்த கதை புரியலனா என் வீடியோ மூலிமா உங்களுக்கு புரியும். இது எப்போ நடந்துச்சுன்னா 29th of March 2025 நடந்திருக்கு. சொந்த பாய் ஃப்ரெண்டே அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்டை அவங்களுக்கு ட்ரக் கொடுத்து ஹோட்டல் கூட்டிகிட்டு போய் அவங்களோட பெர்மிஷனே இல்லாமல் அவங்கள ரேப் பண்ணியிருக்கான். ரேப் பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த என்டையர் திங்கை ரெக்கார்டும் பண்ணியிருக்கான். இதோடு முடிச்சுக்காம அந்த பொண்ணை வீட்டுக்கு அனுப்பாமல் ஒரு பார்க்கு கூட்டிகிட்டு போய் அங்கேயும் ட்ரக் கலந்து கொடுத்து அந்த பொண்ணை மயக்கத்திலே வச்சுருந்துருக்கான். 30th March வர்றப்போ அந்த பொண்ணு கொஞ்சம் கான்ஷியஸ் வருது. அந்த பொண்ணு வீட்டுக்கு போகணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறப்போ அந்த பொண்ணை வீட்டுக்கு போக விடாமல் மிரட்டியிருக்காங்க அவங்க பாய் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட்ஸ். 4 பேர் சேர்ந்து அந்த பொண்ணை மிரட்டியிருக்காங்க. நீ வீட்டுக்கு போனீன்னா உன்னோட வீடியோ நாங்கள் லீக் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணோட ஃபோன்லேருந்து அந்த பொண்ணோட பிலாங்கிங்ஸ் எல்லாத்தையும் பிடுங்கி வச்சுருந்துருக்காங்க. பிடுங்கி வச்சது மட்டும் இல்லாமல் எந்த 4 பேர் அந்த பொண்ணை மிரட்டினாங்களோ அந்த 4 பேருமே சேர்ந்து அந்த பொண்ணை கேங் ரேப் பண்ணியிருக்காங்க. இந்த பொண்ணை இப்பயுமே விடாமல் ரிலீஸ் பண்ணாமல் அந்த பொண்ணுக்கு ட்ரக் கொடுத்து ஹோட்டல்லே வச்சுருந்துருக்காங்க. 31st March ஆகுது. அந்த பொண்ணை ட்ரக் கொடுத்த அந்த மயக்க நிலையிலேயே பக்கத்தில் உள்ள ஒரு கேஃபே கூட்டிகிட்டு போயிருக்காங்க. கேஃபே கூட்டிகிட்டு போனது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் இன்னும் ஒரு 5 பேர்த்த கால் பண்ணி கூப்பிட்டு அந்த கேஃபேலேயே அந்த பொண்ணை ரேப் பண்ணியிருக்காங்க. ரேப் பண்ணினதை ரெக்கார்டும் பண்ணியிருக்காங்க. இப்படியே 1st April and 2nd April இப்படியே ஒவ்வொரு ஃப்ரெண்டோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் ரேப் பண்ண வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஹோட்டல் கூட்டிகிட்டு போய் ரேப் பண்ண வச்சுருக்காங்க. இப்படி ஒவ்வொரு பேரோடையும் ரேப் பண்ணுறப்போ அந்த பிள்ளையை கேங் ரேப் பண்ணுறப்போ எல்லாத்தையுமே வீடியோ எடுத்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை அப்பயுமே வீட்டுக்கு அனுப்பாமல் ஒரு காடியில் தெரியுமா, ஒரு காரில் உள்ளுக்கு வச்சு திரும்ப ஒரு மூவிங் கார் தெரியுமா, அந்த கார் வந்துட்டு ஸ்டில் மூவ் பண்ணிகிட்டே இருக்குது, ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்க அந்த காரில், மூவிங் காரில் அந்த பொண்ணை 5-6 பேர் அகெயின் ரேப் பண்ணியிருக்காங்க. காடியிலே வச்சு அகெயின் ரேப் பண்ணியிருக்காங்க. இதையுமே ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. இப்படியே அந்த பொண்ணு ஒவ்வொரு இடத்துலையும் கூட்டிகிட்டு போய் ரேப் பண்ணி மொத்தமாக 23 பேர் 6 நாள் அந்த பொண்ணை வச்சு ரேப் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 4th April அந்த பொண்ணு அந்த இடத்துலேருந்து தப்பிச்சு அவங்க வீட்டுக்கு போய் சேர்றாங்க. மறுநாளே அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அந்த கேஸை ஃபைல் பண்ணுறாங்க. இப்போது அந்த கேஸ் வந்துட்டு அந்த இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் மிஸ்டர் நரேந்திர மோடி சிங் அவர் வந்துட்டு இப்போ இந்த கேஸை வந்துட்டு இன்னும் சீரியஸாக ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நியூஸ்லெல்லாம் வைரல் ஆகிக்கிட்டு இருக்கு. இந்த என்டையர் திங் சோஷியல் மீடியாவில் வர்றப்போ இதை நான் பார்த்து படிக்கிறப்போ எனக்கு அந்த பொண்ணோட மென்டாலிட்டி எப்படி இருக்கும், அந்த பொண்ணோட அந்த ஒரு ஃபீலிங் எப்படி இருக்கும், அவங்க கண்டிப்பாக ஒரு கேள்வி கேட்டுப்பாங்களே, நான் என்ன தப்பு பண்ணினேன் அப்படின்னு. நானுமே அந்த கேள்வி எனக்குமே அந்த மைண்ட்குள்ளே அந்த அந்த ஒரு விஷயம் வந்துச்சு. அந்த பொண்ணு என்ன தப்பு பண்ணாங்க? அந்த பொண்ணு பண்ண தப்பு எல்லாமே ஒன்று தான், ஒருத்தனை நம்பி லவ் பண்ணது. அது மட்டும்தான் அவங்க பண்ண தப்பு இல்லை. மற்றபடி வேறு எதுவுமே அவங்க பண்ண தப்பு கிடையாது. இது வந்துட்டு அவங்களால எத்தனை நாட்கள் ஆனாலும் எத்தனை வருடங்கள் ஆனாலும் மறக்க முடியாத ஒரு இன்சிடெண்ட்டாகவே மாறிடுச்சு. நல்ல வேளை அந்த பொண்ணோட உயிர் போல. ஆனால் மற்றபடி அவங்களுடைய மென்டல் ஸ்ட்ரெஸ் எல்லாமே எவ்ரிதிங் அப்யூஸ்ட். ஒவ்வொரு விஷயங்களும் அவங்க வந்துட்டு இதுலேருந்து எப்படி மீண்டு வரப்போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. பட் லெட்ஸ் ப்ரே ஃபார் ஹர். இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம சமுதாயத்தில் நமக்கு தெரியாமலும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்தியாவில் நடந்துருச்சே அப்படின்னு அலட்சியமாக இல்லாமல் நம்ம ஊரில் ஒரு பொண்ணுக்கு நடந்தால், நம்ம வீட்டில் ஒரு பொண்ணுக்கு நடந்தால் எப்படி இருக்குமோ அந்தமாரி நினச்சி நம்ம அந்த பொண்ணுக்காக ப்ரே பண்ணிப்போம்.
அந்த பொண்ணை இந்த மாதிரி பண்ண எல்லாத்துக்கும் சட்டப்படி தண்டனை கிடைக்கும் அப்படின்னு நம்ம நம்புவோம். முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி விஷயங்களை ஷேர் பண்ணுங்கள், ரீபோஸ்ட் பண்ணுங்கள். நிறைய பேத்துக்கு போய் சேரும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லெட்ஸ் ப்ரே ஃபார் ஹர்.